பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ். என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் கூட என்னோடு கூட மத்தேயு அதிகாரம் 12வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஆமீன். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு நரகத்துல அக்னியில போடப்படும்னு. சோ நம்ம எப்படிப்பட்ட மரமா இருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட ஜனமா இருக்கோம்னா நம்ம கொடுக்கிற கனியை வச்சுதான். ஆவியின் கனிகள் 9 கனிகள் இருக்கு இல்லையா, அந்த ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஊழியர்களாக நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க முடியும்னாக்க, தேவனுக்கு சாட்சி கொடுக்க முடியும்னாக்க நம்ம கொடுக்கிற கனித உள்ள வாழ்க்கையினாலதான். கனி இல்லாத வாழ்க்கைய மரம் அது எப்படிப்பட்ட நல்ல மரமா கெட்ட மரமானா, நம்ம கனி சிலப்ப கொடுப்போம், அந்த கனி அழுகினதா இல்ல அறகுறையா இருந்தா இல்ல காயா இருந்தா பழுக்காம இருந்தா அந்த மரத்துக்கு அதனால கெட்ட பேரு தான். சோ கனி நல்ல கனியா இருந்தாக்க அந்த மரம் நல்ல மரம்னு பேர் எடுக்கும். சோ நீங்க கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும்னு விரும்பினீங்கன்னாக்க கனிதர உள்ள வாழ்க்கைய வாழணும். அந்த கனி எப்படிப்பட்டதா இருக்கணும், நல்லதா இருக்கணும். அந்த கனி முழுமையானதா இருக்கணும். அந்த கனி பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அந்த கனி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவதா இருக்கணும். அப்பதான் அந்த ஆவியின் வரங்கள் அந்த கனிகள் மூலியமா பிரிய செய்து தேவநாமம் மகிமைப்படும். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கனி உள்ள வாழ்க்கை வாழணும், தேவநாமம் மகிமைப்படணும். கனி உள்ள வாழ்க்கை வாழச்சே இந்த மரம் நல்லதுன்னு கர்த்தர் நாம மகிமைப்பட சாட்சி கொடுக்கும். நம்ம பேர் புகழுக்காக இல்ல. அப்ப நமக்குள்ள அந்த கனிதர வாழ்க்கையை கண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு வந்தது எப்படின்னு கேட்கறச்சே தேவநாம மகிமைப்பட்டு மற்றவர்களையும் அந்த தேவன் கிட்ட கொண்டு வரதுக்கு அந்த கனி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக இருக்கும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கனியற்ற வாழ்க்கை வாழ வேண்டாம் தகப்பனே. ஆண்டவரே, நல்ல மரமானது நல்ல கனியை தருமே. ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற மரம் எல்லாம் நல்ல மரம் என்று பேர் எடுக்கிறது போல நாங்கள் எல்லோரும் நல்ல கனிகளை கொடுத்து அந்த கனிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, அதில் தேவநாம மகிமைப்படும்படி, மற்றவர்கள் அந்த கனியை புசிக்கும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதே ஆண்டவரே அந்த கனி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.